பிரைஸ்லாம். கடந்த வாரத்தில் நாம் அன்பின் பரிபூரணத்தை தியானித்தோம். ஆமென். ஆமாம், தேவ அன்பை குறித்து பார்த்தோம், சுபாவ அன்பை குறித்து பார்த்தோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், நாம் நம்மை நேசிக்க வேண்டும், மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆதி அன்புக்கு நாம் நிலைநிற்க வேண்டும் என்று பார்த்தோம். லௌகீக அன்பை, உலக அன்பை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. தேவ அன்பு என்றால் விசுவாசமும் இரக்கமும் இணைந்தது தான் தேவ அன்பு. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ அன்பை நம்மிலே பரிபூரணப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசமும் இரக்கமும் உடைய அந்த தேவ அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ரெண்டாவது, சுபாவ அன்பு நமக்கு அவசியம். ஆமென். ஆமாம், தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். ஆமாம், உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஆமென், கட்டாயம் உங்கள் இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கணும். ஆமென். அவங்க மேலே ஒரு நேசம், அன்பு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பிள்ளைகளை குறித்து கவலையற்ற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்துடக்கூடாது. ஆமென். உங்களோடு பயணிக்கிற ஆமென் உறவுகளை குறித்த ஒரு கவலையற்ற இருதயம் உங்களுக்கு இருந்துடக்கூடாது. நிச்சயம் சுபாவ அன்பு அவசியம். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தமான உறவுகள், இவர்களை குறித்ததான ஒரு கரிசனையும் அன்பும் நிச்சயம் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். அது ஜெபமாக மாறணும், அவர்களுக்காய் பிரயாசப்படணும், அதில் கொடுத்து அன்பு கூற வேண்டிய இடத்துல கொடுத்து அன்பு கூற வேண்டும், செயல்பட்டு கிரியை செய்து அன்பு கூற வேண்டிய இடத்துல சுபாவ அன்பை நிலைநிறுத்த நாம் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தேவை உள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை புறக்கணிக்கப்படத்தக்க இடத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் புறக்கணிச்சிடாதீங்க, நீங்கள் தள்ளி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் அன்பு செலுத்துங்க, ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டியவங்களுக்கு அறிவிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுபாவ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். கெட்ட குமாரனை குறித்த ஒரு சுபாவ அன்பு அந்த தகப்பனுக்கு இருந்ததுனால தான் அவன் திரும்பவும் ஒரு மனம் திரும்புதலுக்கு வர அது வாய்ப்பாய் அமைந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கணும், பிள்ளைகளை வெறுக்கக்கூடாது. பிள்ளைகள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் திரும்ப மனஸ்தாபப்பட்டு வரும் பொழுது நீங்கள் மன்னிக்கணும். அல்லேலூயா. நீ இப்படி பண்ணவன் தானே, அப்படி பண்ணவன் தானே அப்படின்னு அவங்கள புறக்கணித்து விட கூடாது. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சுபாவ அன்புடையவர்களாக இருப்போம். மூன்றாவது, உன்னிடத்தில் நம்மளை நாம் நேசிக்கணும். அடிக்கடி அதிகமாக நான் வலியுறுத்தி இருக்கேன், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுங்க, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமாங்கிற விலையேறப்பட்ட ஒன்றை வைத்திருக்கிறார், அதை குறித்து நீங்கள் தான் கவலைப்படணும். ஆமென். ஆமாம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு குறித்து கவலையற்றவர்களாக பைபிள் வாசிக்காமல், ஜெபம் பண்ணாமல், வசனத்தை மனப்பாடம் பண்ணாமல், ஆலய ஆராதனைக்கு வராமல் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் ஓடுனா ரட்சிப்பை இழந்து போவீர்கள். தேவன் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். உங்களை நீங்கள் நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். தேவையான தண்ணீர், தேவையான உணவு, தேவையான ஆமென் ஆத்துமாவுக்கு தேவையான வசனம், ஆத்துமாவுக்கு தேவையான ஜெப வாழ்க்கை, ஆமென் நித்தியத்திற்கு தேவையான பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சை உங்கள் இருதயத்தில் அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூர் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து அதே போல் பிறனிடத்திலையும் நம்மளை நாம் நேசிக்கிறது போல் மற்றவங்களையும் நாம் நேசிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களை நீங்கள் சொன்ன அந்த வசனத்தின்படி, மனப்பாடம் பண்ண அந்த வசனத்தின்படி, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்கிற அந்த வசனத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சகோதரனை பகைத்தால் நீங்கள் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது அந்த அன்பு பொய். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு காண்கிற சகோதரனை நேசிக்க மனம் இல்லைன்னா அந்த அன்பு பொய். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். எனவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல நாமும் மற்றவர்களை நேசிப்போம். ஐந்தாவதாக, ஆதி அன்பை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆதி அன்பு, கர்த்தர் நம்மை ரட்சித்த போது இருந்த அன்பு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட போது இருந்த நேசம், இதற்கு முன்பதாக நாம் தேவனை நேசித்து ஓடின அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் ஏதாகிலும் பின்தங்கி இருந்தால் திரும்பவும் அந்த ஆதி அன்புக்கு நாம் வர ஆண்டவர் விரும்புகிறார்.
அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை இதற்கு முன்பதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இன்றைக்கு அசதியாக இருப்பீர்களே, ஆனால் திரும்பவும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இதற்கு முன்பதாக ஏதோ ஒரு ஊழியத்தை, ஜெப ஊழியமோ, சிறுவர் ஊழியமோ, கைப்பிரதி ஊழியமோ, அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து இன்றைக்கு அதை குறித்து எண்ணமற்று அதை செய்ய மனமில்லாமல் இருப்பீங்கன்னா, திரும்பவும் அந்த ஊழியத்திற்கு உங்களை என்ன செய்ய வேண்டுங்க? அந்த ஆதி அன்பிற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பலவீனங்களை சாக்கு சொல்லியோ, அல்லது உங்கள் உயர்வுகளை சாக்கு சொல்லியோ, உங்களை மேன்மையை சாக்கு சொல்லியோ, அந்த ஆதி அன்பை நீங்கள் மறந்து விட கூடாது. திரும்ப அந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்யணும், திரும்ப அந்த சிறுவர் ஊழியத்தை செய்யணும், திரும்ப அந்த ஜெப ஊழியத்தை செய்யணும், திரும்ப அந்த உபவாசத்தை ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேலை ஒரு தடையா இருக்கக்கூடாது, குடும்பம் ஒரு தடையா இருக்கக்கூடாது, அடுத்து மேன்மைகள் ஒரு தடையா இருக்க கூடாது. ஆதி அன்புக்கு நாம திரும்புவோம். ஆமென். அதிகாலை ஜெபம், அந்த ஆதி அன்புக்கு நாம திரும்புவோம். ஆமென். வசனங்களை வாசித்து ஜெபிக்கிற அந்த ஆதி அன்புக்கு நாம திரும்புவோம். சபைகளில் நடைபெற ஒரு உபவாச ஜெபம், அந்த ஆதி அன்புக்கு நாம திரும்புவோம். ஆமென். நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் பாசமாக தான் ஜெபம் நடத்துவாங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் பெண்கள் வர்றதுனால அவங்க தான் நடத்துவாங்க. அதனால் அந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு ஓடி வர நாம் பிரயாசப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கடைசியாக லௌகீக அன்பு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு நாம் இடம் கொடுக்காம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற நாம் பிரயாசப்படுவோம். இது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பிசாசினால் உண்டானது. நிச்சயம் அது நம்மை தேவனை நெருங்கக்கூடாதபடி, தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கக்கூடாதபடி, தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடாதபடி நிச்சயம் நம்மோடு போராடும். ஆமென். கண்களின் இச்சை போராடும், மாம்சத்தின் இச்சை போராடும், அப்புறம் ஜீவனத்தின் பெருமை நம்மிடத்தில் நமக்குள்ளாக இருந்து போராடும். அவைகளெல்லாம் தள்ளி அந்த அன்பையெல்லாம் நாம் கட் பண்ணி இயேசுவை நேசிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நம்ம உலகத்தில் தானே இருக்கோம் பாஸ்டர், உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம் உலகத்தில் அன்பு கூற ஆமென் நாம் கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். யாக்கோபு எழுதும் பொழுது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதுகிறார். அல்லேலூயா. நாம் வாழ்கிறது உலகத்தில் தான், நாம் ஜீவிக்கிறது உலகத்தில் தான். ஆனால் நாம் உலகத்தை நேசிக்கும் பொழுது அது தேவனுக்கு விரோதமான பகை, அல்லது தேவனை நாம் பகைஞராய் மாற்றுகிறோம், கர்த்தரை நாம் சத்துருவாய் மாற்றுகிறோம். அல்லேலூயா. பரவாயில்லைங்க, ஆண்டவரே எனக்கு பகைங்கனா மாறினாலும் பரவாயில்ல, உலக சிநேகந்தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னால் தேவ அன்பை இழந்து விடுவீர்கள், தேவனை பகைக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அவர் கரத்தில் நம்ம விழ வேண்டாம். அவருடைய ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரவானாய் மாற உலக சிநேகம் நமக்கு வேண்டாம். ஆமென். கடைசியாக அன்பின் அடையாளங்கள் என்று ஒரு 5 காரியத்தை நம்ம பார்த்தோம் நினைக்க. அன்பு என்ன செய்யும்? பிரயாசப்பட வைக்கும். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அந்த அன்பு நம்மை தேவனுக்காக பிரயாசப்பட வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமாம். 2வது எபேசியர் 4:15. முதலாவது குறிப்புக்கு எபேசியர் 6:10 அன்பு பிரயாசப்பட வைக்கும். எபேசியர் 4:15 அன்பு சத்தியத்தை கை கொள்ள வைக்கும். அன்பு என்ன செய்யுங்க? சத்தியத்தை கை கொள்ள. அல்லது அன்பு இருக்கிறவர்கள், தேவ அன்பு இருக்கிறவர்கள் சத்தியத்தை கை கொள்ளுவார்கள். ஆமென். சத்தியத்தை சந்தோஷமாக கை கொள்ளுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 3வது எபேசியர் 4:2 ஒருவரை ஒருவர் தாங்கும். அன்பு இருந்தால் என்ன செய்வாங்க? ஒருவரை ஒருவர் தாங்குவாங்க, தள்ளி விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். 4வது கலாத்தியர் 5:13 அன்பு ஊழியம் செய்ய வைக்கும். அன்பினால் ஊழியம் செய்யுங்க. அன்பு இருக்கிறாள் தான் ஊழியம் செய்யும், இல்லைன்னா அது பாட்டுக்கு இடத்த காலி பண்ணி போய்க்கினே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். தேவன் மேலே அன்பு, அவர் மேலே ஒரு அன்பு இருந்தால் எந்த விதத்திலாகிலும் ஒரு ஊழியத்தை செய்ய பிரயாசப்படுவார்கள். ஆமென். சரி. 5வதாக அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8:1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும், அறிவு இருமாப்பையும்
அன்போ பக்தி விருத்தியும் உண்டாகும். அதனால ரொம்ப அறிவு அவசியம் இல்லை, அது நமக்கு இருமாப்பை கொண்டு வந்துடும். இல்லையா? ஆமாம், அன்பு இருந்தால் தான் பக்தி விருத்தி. பைசலா. ஆமாம், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குற நம்ம தான் அறிவு அப்படின்னா நமக்கு இருமாப்பு வந்து விடும். அல்லேலூயா. அன்பு பக்தி விருத்தியை உண்டாகும். சரி, இந்த நாளில் தொடர்ந்து அந்த பகுதியை, அன்பின் அடையாளங்களை நாம் தியானிக்க ஒரு மணி நேரம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரயாசப்பட வைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உங்கள் கிரியையையும், நல்ல கவனிங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ அன்பு என்ன செய்யுங்க? பிரயாசப்பட வைக்கும். யாருக்காக பிரயாசப்பட வைக்கும்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு செய்ததும் செய்து வருகிறதுமான அன்புள்ள பிரயாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள தேவ அன்பு இருந்தா பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை பராமரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நம்ம வேதத்துல ஆண்டவருடைய அன்பினால நிறையப்பட்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்கு கனம் பண்ணினதுனாலே அல்லது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனால என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு 4-5 பேரை தியானித்து நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்த ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆமென். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள்னா அதனுடைய முதல் 3 வசனங்கள்ல இப்படி வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் பூமியில அவனுக்கு தரிசனமானார். உட்கார்ந்திருந்து வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததானால் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், தண்ணீர் கொண்டு வரட்டும், கழுவி மரத்தடியில் என்ன செய்யுங்கள்? சாய்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் தன் கூடார வாசல் இருக்கும் பொழுது கண்களை ஏறிட்டு பார்த்தா அங்கே ஒரு 3 புருஷர்கள் என்ன செய்கிறாங்க? வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், அது புருஷர்கள்னா என்ன செய்யலாங்க? ஆண்கள் அல்லது மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், இந்த 3 பேரில் 2 பேரை குறித்து 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. 19:1 பாருங்க. ஆமென். சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க எப்போ சோதோமுக்கு போனாங்க? 18:16 நீங்கள் வாசிங்கன்னா, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார். அவங்க சாயங்காலத்தில் எங்கே வந்துட்டாங்க? சோதோமுக்கு வந்துட்டாங்க. அவங்களை குறித்து என்ன சொல்லுகிறது அங்கே? அந்த 19:1 2 தூதரும் 18:1 வாசித்தோம் புருஷர்கள், 19:1 வாசிக்கிறோம் தூதர்கள். அல்லேலூயா. ஆமாம், நாம் எபிரேயர் 13:2 இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 13:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், ஏனென்றால் வாசிங்க. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆமென். அப்போ பாருங்க, நம்ம வீட்டுக்கு கூட தேவதூதர்கள் வருவாங்க. ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க? மனுஷங்களை மாதிரி தான் இருக்கும். பைசலா.
அந்நியராக தான் இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு ரூபத்தில் தேவதூதர்களோட நம்ம வீட்டுக்கு என்ன செய்வாங்க வரும். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது, ஆமென், அங்கே பரிசுத்தவான்கள் அல்லது தேவனுடைய தூதர்கள், தேவனால அனுப்பப்பட்டவங்க அவனுடைய வீட்டை தேடி என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமை, அவன் இருக்கிற நிலை சந்தோஷமான நிலையா, அவன் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லையா? செல்வம் இருக்கிறது, தாங்கக்கூடாத அளவு, பூமி தாங்கக்கூடாத அளவு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் என்ன மட்டும் இல்லை, அடுத்த சந்ததி அவனுக்கு என்னதுங்க இல்லை. அந்த செல்வத்தை எல்லாம் ஆளுகை செய்கிற தருவேன் என்று சொன்ன ஈசாக்கு அங்கே இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை. ஆமென். அந்த குறைவுக்கு நடுவிலையும் அவன் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உடையவனாய் இருந்தான். ஆமென். ஆமாம், நீங்கள் 6வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்திலே சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். நான் சாராளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பிள்ளை இல்லை, வயசாயிட்டு இப்போ வீட்டுக்காரர் சொல்கிறாரு. ஆமாம், அங்கே எத்தனையோ வேலைக்காரங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனாலும் வீட்டுக்காரர் வார்த்தைக்கு அந்த அம்மா என்ன செஞ்சுருங்க, கீழ்ப்படிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நாமளும் கீழ்ப்படிவோம். ஆமேன். வரமாட்டீங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சரி, பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெய் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தன் சரீரம் செத்து போய் சாராளுடைய கற்பம் செத்து போய், இன்னும் சொல்ல போனால் வாக்குத்தத்தத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலையில இருந்த அந்த நிலைமையிலே, ஆமென், அவர்கள் வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வரும்படியாய், தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசத்தை கொண்டு வரும்படியாய் அனுப்பப்பட்டவர்கள் தான் அந்த தேவ தூதர்கள் அல்லது அந்த புருஷர்கள். அல்லேலூயா. ஆமென். இவங்க மாத்திரம் தனக்கு கவலை, தனக்கு பாரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களை புறக்கணித்திருப்பார்களே ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். ஆமென். இவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு தங்களை ஒப்பு கொடுத்து, ஆமென், அப்பம் சுடவும் சந்தோஷமாக அவர்களை விருந்து செய்யவும், அவர்கள் சாப்பிடுகிறதை பக்கத்தில் நின்று அவர்களை கவனிக்க விட்டு கொடுத்தபடினாலே ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே உன் மனைவியாகிய சாரால், பாருங்க அந்த வசனத்தை, 10வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் சீக்கிரம் நிச்சயமாய் உங்களிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. திரும்பவும் தன் வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறார். திரும்பவும் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் சாராள் அம்மாளுக்கு மனசு இல்லை. என்ன ஆயிட்டுங்க, நானும் சரீரம் செத்து போயிட்டேன், கற்பமும் செத்து போச்சு, என் புருஷனாக ஆபிரகாமும் சரீரம் செத்து போயிட்டு, இனி எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. ஆமென். 12வது வசனம். சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவரும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சிரித்தாளாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை வருவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இல்லை நான் சிரிக்கவே இல்லை அப்படிங்க, இல்லை நீ சிரிச்ச அப்படின்ட்டு ஆண்டவர் போயிட்டார். அல்லேலூயா. அது பாருங்க, இந்த இடத்துல தான் சாராளுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது, சாராளுடைய நம்பிக்கை துளிர் விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். யோவான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சாராளும் விசுவாச பட்டியலில் வர காரணம் இந்த பரிசுத்தவான்களுக்கு செய்த பராமரிப்பு, இந்த பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
எனவே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நாம் அந்நியர்களை உபசரிக்க மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் துளிர்விடும். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்கள் மாறி, ஆமேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு பாக்கியம் உண்டாகும். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது எது செயல்படாதுன்னு சாரால் நினைத்தாலோ அதே கற்பம் செயல்பட, அதே கற்பத்தில் ஒரு குமாரனை சுமந்து பெற்றெடுக்கிற பலன் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது இனி முடியாது, இனி நடக்காது என்கிற எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும்படி செய்ய அவராலே ஆகும். ஆமேன் சொல்லுங்க. அதனால பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யுங்க. பரிசுத்தவான்களுக்காக ஜெப ஊழியத்தை நிறைவேற்றுங்க. பரிசுத்தவான்களுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் பிரயாசப்பட முடியுமோ அந்த அளவு பிரயாசப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமேன். பரிசுத்தவான்கள் என்பவர்கள் மனிதர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமேன். சரி, இரண்டாவதாக யாத்திராகமம் 33:11 ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரன் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. இங்கு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருந்தான்? கிழவனாயிருந்தான். அப்படியா? வாலிபனாயிருந்தான். அல்லேலூயா. யோசுவா யாருங்க? வாலிபன். ஆனால் அவனை குறித்து ஒரு அடைமொழி சொல்லப்படுகிறது. அவன் மோசேயின் பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரன்னா யாருங்க? வேலைக்காரன். என்ன அவனுக்கு என்ன தேவை அதை செய்கிறவன், பணி செய்கிறவன், பணிவிடைக்காரன். அல்லேலூயா. அப்போ முதல்ல யோசுவா செய்த ஒரு பணி என்னது? பரிசுத்தவானாகிய மோசேக்கு பணிவிடைக்காரனாக அவன் இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நான் நினைக்கிறேன் அங்கே பெருக்கி சுத்தம் பண்ணி அவர் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எந்த வயசுலைங்க? வாலிப வயசுல. ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, வாலிப பிராயத்திலே நாம் பரிசுத்தவான்களுக்காய் ஊழியம் செய்ய, பரிசுத்தவான்களுக்காய் பணிவிடைக்காரர்களாய் மாற நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். யாரெல்லாம் வாலிப பிராயத்தில் தன்னை பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்ய விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் பிற்காலத்தில் தன் முதிர் வயதில், ஆமேன், கர்த்தருடைய மேன்மையை, கர்த்தருடைய அனுக்கிரகத்தை கண்டவர்களாகவே அவர்கள் கடந்து போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அநேக சாட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிற ஊழியத்தை நாம் மறந்துவிட கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும். விசேஷமாக வாலிப பிராயத்தில் செய்ய நாம் முயற்சிக்கணும். ஆமாம். அந்த யோசுவாவை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆமேன். பணிவிடை செய்தவன், ஆமேன், யுத்தம் பண்ணுகிறவனாய் மாறினான். யுத்தம் பண்ணுகிறவன் அவனோடு கூட, ஆமேன், அங்கே சீனாய் மலையில் கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய தரிசனத்தை தூரத்திலிருந்து காண்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. பணிவிடை செய்கிறவனை கடைசியில் அந்த மோசேயின் ஸ்தானத்தில் தலைவனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆமேன். அல்லேலூயா. அவன் தேசத்தை பங்கிடுகிறவனாய், நாங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல உமக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று ஜனங்கள் சொல்லத்தக்க ஒரு உயர்வை கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே பரிசுத்தவான்களுக்கு நாம் ஊழியம் செய்யணும். நம்முடைய சந்ததி ஊழியம் செய்யணும். அது நிச்சயம் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன் சொல்லுவோம். மூன்றாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத் என்கிற ராஜா, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி ஒருத்தர் இங்கே இல்லையா என்று கேட்குறான்.
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய இருக்கிறார் என்று ஊழியக்காரன் சொல்றான். அல்லேலூயா. ஆமாம், எலிசா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து வேதம் அடைமொழியாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்றால் எலியாவின் வேலைக்காரன் எலிசா, எலியாவின் பணிவிடைக்காரன் எலிசா. அல்லேலூயா. ஆனால் இந்த எலிசாவை குறித்து பிற்காலங்களில் நாம் வாசிக்கிறோம், எலியாவின் ஆவி அவன் மேலே என்ன செஞ்சது, இறங்கி இருக்கிறது என்று அதே ஜனங்கள் அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எலியா செய்த அற்புதங்களை விட 2 மடங்கு அற்புதங்களை செய்ய கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார், அவரை வல்லமையினால நிரப்பினார். அல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த எலிசாவின் எலும்பின் மேலே பட்ட பிரேதம் உயிரடையத்தக்க வல்லமையும் அபிஷேகத்தையும் உடையவனாய் அவன் அந்த பூமியில வாழ்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்பதாக, ஆண்டவர் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று பரிசுத்தவான்களுக்கு ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆமாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் தேவனால் பயன்படுத்தப்படணும்னா, கர்த்தர் நம்ம ஆமேன் பயன்படுத்துகிற பாத்திரமாக நாம் விளங்கணும்னா பரிசுத்தவான்களுக்கு நாம் ஊழியம் செய்வோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. லூக்கா 8:3 வாசிங்க. ஆமேன். யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே விசேஷமாய் ஒரு சில பெண்களுடைய பெயர் எழுதப்பட்டு அநேக பெண்கள் ஆண்டவராக இயேசுவோடு இருந்தார்கள் என்றும் அவர்களுடைய ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஆமேன் ஒரு பாக்கியம் ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். ஆமேன். இயேசுவோடு இருந்த பெண்கள் தங்கள் ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களாம். ஆமேன். ஆமாம். என்றைக்குமே ஊழியக்காரங்க விசேஷமானவர்கள். ஆமேன் சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் ஸ்பெஷலானவர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊழியக்காரன்னா என்ன ஸ்பெஷலா, அவங்களுக்கு மட்டும் என்ன விசேஷம், அவங்கள மட்டும் ஏன் தனியாக கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொல்லாத இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர் என்பவர் காட், கர்த்தருடைய அம்பாசிடர், தூதன். ஆமேன். கர்த்தரால விசேஷமாய் நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், கர்த்தரால விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்கிற உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதனால தான் நம்ம ஊழியங்களில் வருகிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் விசேஷமாக நம்மால் முடிந்த அளவு அவர்களை என்ன செய்கிறோங்க, கனம் பண்ணுகிறோம், கவனிக்கிறோம். அல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை எனக்கே தந்தீங்க, அல்லது எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே நான் சொல்லுவேன், நிச்சயமாகவே ஊழியக்காரர்கள் விசேஷமானவர்கள். ஆமேன். விசுவாசிகள் இருக்கிற ஸ்தானத்தில் அவங்க உட்கார வைக்க முடியாது, அவர்களை விசேஷமான இடத்துல தான் உட்கார வைக்கணும். அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கிற கனத்தை ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்கள விசேஷமாக தான் கவனிக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்குள்ளேயே அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு பொல்லாத எண்ணம் இருக்குது. என்னென்னா ஊழியக்காரன்னா என்ன ஸ்பெஷல், அவளுக்கு என்ன விசேஷமாக கொடுக்கணும், ஜனங்களுக்கு கொடுக்கறதே கொடுக்கலாமே, அப்படி அல்ல. அல்லேலூயா. என்றைக்குமே பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுக்கு கனமானவர்கள், கனம் பண்ண வேண்டியவர்கள். அதை நாம் மறந்துடக்கூடாது. அவர்களை கனம் பண்ணும் பொழுது, அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது, அவர்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். அங்கே பாருங்கள், தன்னுடைய ஆஸ்திகளினால என்ன செஞ்சாங்க,
ஊழியம் செஞ்சாங்க இயேசுவுக்கு. நாம் நமக்கு தருகிற ஆஸ்திகளை ஊழியம் செய்யணும். ஆமென். எலிசா என்கிற தேவ மனிதன் இருந்தால் அங்கே அவருக்கு என்ன செஞ்சாங்க, மேல் வீட்டு அறை ஒன்றை கட்டி அதில் ஒரு குத்து விளக்கு, தனியாக ஒரு மேஜை, அவருக்கு ஒரு கட்டில், அவருக்கு ஒரு மெத்தை. ஆமென். ஆமாம், அது தனி ஸ்பெஷல். 2 சாவி, ஒன்று அவர்கிட்ட இருக்கும், ஒன்று வீட்டில் இருக்கும். ஆமென். ஆமாம், அவர் வந்து இருப்பார். அவர் போனதுக்கப்புறம் எல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. திரும்ப அவர் வந்து தங்கி இருப்பார். அல்லேலூயா. இப்படி ரொம்ப நாள் அவர் பாட்டுக்கு வந்தார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகலவித சலக்கரணையோடும். அந்த அம்மா பேர் என்னதுங்க? பேரை சொல்லலை, ஊர் பேர் எழுதியிருக்கு, சூனேமியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா அவ்வளவு சகலவித சலக்கரணையோடு. அவங்களுக்கு குறை இல்லையா? அவங்களுக்கு தேவையில்லையா? அவங்களும் குறைபட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நாளொன்று வந்த பொழுது அந்த எலிசாவுக்குள்ள ஒரு பாரம். இவ்வளவு சகலவித சலக்கரணையோடு நம்மளை கவனிக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ராஜாட்ட பேச வேண்டியது ஏதாவது இருக்குதா? அல்லது தேவனிடத்தில் பேச வேண்டியது ஏதாவது இருக்குதா போது அந்த வேலைக்காரன் கேசி சொல்லுகிறான், அவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. உடனே அவங்கள கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறான். உனக்கு என்ன செய்யும்? ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு பிள்ளை இருக்கும், அணைத்து கொண்டிருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறான். அந்த அம்மாவுக்குள்ளேயும் என்ன வந்துச்சுங்க? அவிசுவாசம் வந்துச்சு. புருஷன் வயது சென்றவன் ஆகிட்டா இனி எங்கே இருக்க போகுது, ஏன் அபத்தம் சொல்லுகிறார் அப்படியெல்லாம் சொன்னாலும் ஆண்டவர் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் சொன்னபடியே ஒரு ஆண் குழந்தை அவள் பெற்றெடுத்தாள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை அவமானம் மாறிட்டு. காரணம் பரிசுத்தவானுக்கு செய்த ஊழியம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் மாறிட்டு. காரணம் பரிசுத்தவான்களுக்கு செய்த பணிவிடை. ஹல்லேலூயா. நம்ம தங்கினது மாத்திரம் இல்லை, நான் சகலவித சலக்கரணையோட நல்ல சாப்பாடு, நல்ல அவளை எப்படியெல்லாம் கவனிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கவனிச்சதுனால அவள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் தொடர்ந்து வேத பகுதியில் வாசிங்கன்னா, வரப்போகிற பஞ்சத்திற்கு தப்பும்படி எலிசாவனை எச்சரித்து, பஞ்சகாலத்தில் அவள் அந்த தேசத்திலிருந்து சிரமப்படாமல் பஞ்சகாலத்தில் பக்கத்து தேசத்தில் போய் அவள் சந்தோஷத்தையும் நிறைவையும் அடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவள் திரும்பி வந்த பொழுது எலிசாவுக்கு செய்த பணிவிடையின் நிமித்தம் எலிசாவின் வேலைக்காரன் பக்கத்தில் நின்று அவள் விட்டு போன எல்லா நிலமும் அந்த நாட்களை செய்த பயிரிடப்பட்டதற்குண்டான பலனையும் அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தவான்கள் விசேஷமானவர்கள், பரிசுத்தவான்கள் கனம் பண்ணப்பட வேண்டியவர்கள், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்வது ஆசீர்வாதமானது. பிரைஸ் தி லார்ட். அவன் வேதம் தேவனை குறித்து இப்படி சொல்லுகிறது, அவர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். அவரே விரும்பும் பொழுது நாம என்ன செய்யணுங்க? விரும்பணும். ஊழியக்காரன் சுகமா இருக்கிறத விரும்பணும். ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரன் சுகமா இருந்தால் நிறைய பேருக்கு வயிறு எரியுது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருந்தே திங்கிறாங்களே அப்படின்னு என்ன எரியுதுங்க? வயிறு எரியுது. கொடுக்கிறவர் அவரு. ஆமாம், போஷிக்கிறவர் அவர், உடுத்து வைக்கிறவர் அவர். நீங்க பொறாமப்பட்டு நீங்க வயிறு எரிஞ்சு அது உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு சாபத்தை தான் கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வர. அல்லேலூயா. அவரே சுகமாக இருக்க விரும்பும் போதும் நீங்களும் அந்த விருப்பத்தில் இணைந்து ஊழியக்காரன் சுகமாக இருக்கட்டும்னு விரும்பினா நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமென். எனவே ஊழியக்காரர்கள் சுகமாக இருக்க நம்மால் என்ன செய்ய முடியுமோ, என்ன பணிவிட செய்ய முடியுமோ, எந்த விதத்தில் அவர்களுக்கு இசைந்து ஊழியத்தில் செயல்பட முடியுமோ நாம் செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்வாருங்க? அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். தங்கள் ஆஸ்திகளினாலே என்ன செய்தார்கள்? இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், சங்கீதம் 62:10. வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 62:10. ஆமென். கொடுமையை நம்பாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல வச்சிடாதீங்க அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வையாதிருங்கள். அல்லேலூயா.
இப்போ தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை, தேவன் நமக்கு செல்வத்தை, தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை எதற்கு தருகிறார்? நாம் அனுபவிக்கிறதற்கு மாத்திரமல்ல. சங்கீதம் 16:2-3 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற செல்வம், தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற சகல சம்பத்தும் நமக்கு மாத்திரமல்ல, பூமியிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், மகாத்மாக்களுக்கு அது தேவை, அது வேண்டியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே எப்பவுமே என்ன செய்யணுங்க? இருக்கணும். ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் இருதயத்தை அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? வச்சிடவே கூடாது. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் பொழுது, ஆண்டவரே இது எந்த விதத்தில் பரிசுத்தவான்களுக்கு பயன்படும், எந்த விதத்தில் ஊழியத்திற்கு பயன்படுங்கிற எண்ணம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஐஸ்வர்யம் இருந்ததுனால தான் உடனே மேலே ஒரு மெத்த வீடு கட்டினா, மேலே ஒரு பெட்டு போட்டால், மேலே ஒரு மேஜை குத்து விளக்கு வைக்க முடிஞ்சுது பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், சூசன்னாலும் யோவன்னாலும் அவங்க கையில் இருந்த ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென். அதனால் ஐஸ்வர்யம் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், ஐஸ்வர்யம் நல்லது. நல்ல கையை பிடிச்சி ஒழிக்க சொல்லுங்கள், ஐஸ்வர்யம் நல்லது, ஆனால் அதை போல் ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. அல்லேலூயா. நான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 வசனங்களை உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். லூக்கா புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. யாருங்க அவன்? ஐஸ்வர்யம் உள்ளவன். ஆமாம், அவன் உடை வித்தியாசமாக இருக்கும், அவன் வாழ்க்கையே சம்பிரமமான வாழ்க்கை. ஆனால் முடிவு சொல்லுங்க, முடிவு நரகத்துக்கு போனானா? முடிவுக்கு எங்கே போனானுங்களா? நரகத்துக்கு போனான். ஆனால் அங்கேயே ஒரு மனுஷன் ஏழை லாசரு. ஆமாம், அவன் என்ன செஞ்சானுங்க? அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைக்கு ஆசைப்பட்டு அது கூட கிடைக்காம நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஆனால் 2 பேருக்கும் முடிவு மரணம் என்ற ஒன்று சந்தித்த பொழுது அந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் இளைப்பாற போனான். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே எரிகிற அக்கினிக்கு போனான். அல்லேலூயா. அந்த எரிகிற அக்கினியில் இருந்து அவன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனாவது வசனம்? 23வது வசனம் பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்படின்னா அவன் லாசரு, அவன் முகமெல்லாம் இவனுக்கு நல்லா என்ன செய்யுதுங்க? தெரியுது. ஏன்னா அவன் வீட்டு வாசல்ல தானே இருந்தான். போகும்போதும் வரும்போதும் இந்த லாசருவை பார்த்துருக்கான். அல்லேலூயா. சரி, லாசருவை பார்த்துருக்கான். இப்போ லாசர் மடியில் இளைப்பாருகிறான். நான் இங்கே கஷ்டப்படுகிறேனே அப்படிங்கும்போது ஆபிரகாமை நோக்கி ஒரு காரியத்தை கேட்குறான். தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கணும். லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார்? மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. அப்போ இவனுக்குள்ள தன் உடன்பிறப்புகள் மேலே ஒரு கவலை வருது, பாரம் வருது. ஆண்டவரே, நான் கஷ்டப்படுகிற இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, என் சகோதரர்கள் 5 பேர் வந்துடக்கூடாது. அதனால் லாசரு எங்கே அனுப்பும்? இங்கே அனுப்பு, தண்ணி கூடன்னு கேட்டால் நீர் என்ன சொன்னீர்? இங்கே வர முடியாது, போக்கு வரத்துக்கு இடம் இல்லை, இடையில என்ன இருக்குது, ஒரு பெரிய பிளப்பு இருக்குப்பா, அங்கே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷம். இங்கே வர வேண்டாம், எங்கேயாவது அனுப்பும், என் தகப்பன் வீட்டுக்காவது அனுப்பும். அங்கே எங்கூட பிறந்த 5 பேர் இருக்கான், அவன் இந்த வேதனையான இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க. ஆமாம், பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் ஆர்சி திருவிழாவுக்கு போக மாட்டீங்க.
அல்லேலூயா. அவங்கள எங்கே கொண்டு வந்துடுவீங்க? நம்ம சபையில் நடக்கிற கூட்டத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. இந்து திருவிழாவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, அந்த எண்ணம் இருந்தால். ஆமாம், உங்களுக்கு எண்ணம் வேறு மாதிரி இருக்கிறனால தான் எங்கே போயிடுறோம்? புளியம்பட்டிக்கும் ஆர்சி திருவிழாவுக்கும் பயர்ந்து ஓடிடுறோம். அல்லேலூயா. நரகத்துக்கு போயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். விக்கிரக ஆராதனைக்காரன் கட்டாயம் எங்கே தான் போவான்? நரகத்துக்கு தான் போவான். மறந்துடும். அடுத்த தடவை புளியம்பட்டின்னு நினைக்கும் போது நரகத்தை நினச்சிக்குங்க, அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்த தடவை ஆர்சி கோயில் திருவிழான்னு நினைக்கும் போது எதை நினச்சிங்க? நரகத்துக்கு நினச்சிங்க. அடுத்த தடவை சொந்தக்காரன் இந்து திருவிழாக்கு கூப்பிட்றான், திருவிழாக்கு போகணும் போது உடனே என்ன நினச்சிக்க வேண்டியதான்? நரகத்தை நினைக்க வேண்டியதான். அதில் தப்பவே முடியாது. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரர் அனைவரும் எங்கே தான் போவாங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், அவங்க நாங்கள் போய் அங்கே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிடம் பாஸ்டர் அங்கே தான் போயிட்டீங்களே, போனாவா அதுக்கு நீங்கள் என்ன தான் மாறிட்டீங்க? உடந்தையாக தானே மாறிட்டீங்க. அதுக்கு சம்மதம் தெரிவித்து தானே போயிருக்கிறீங்க. அந்த விக்கிரக ஆராதனை சரின்னு தானே அந்த விருந்துக்கு போயிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எங்கே தான்? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனம் திரும்புவோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற. அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் பாருங்கள், தன் சகோதரன் எங்கே வந்துடக்கூடாது, அந்த எண்ணம் நமக்கும் தேவை. அவர்களுக்கு ஜெபிக்கணும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவங்க அடித்தாலும் உதைச்சாலும், அல்லேலூயா, இந்த பூமியில் நம்ம வேதனைப்பட்டாலும் அவங்க நரகத்தின் வேதனைக்கு போயிடக்கூடாதுங்கிற ஆசை நமக்கு அவசியம். ஆமாம். ஆனால் அதுக்கும் சொல்கிறார் அவர், இல்லைப்பா அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. 29வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன் சொல்கிறான், இல்லை அப்படியில்லை தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். அதுக்கு திரும்ப பதில் வருது, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஆபிரகாம் மடியில லாசரு இளைப்பாற என்ன காரணம்? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போக என்ன காரணம் அப்படின்னா, செவி கொடுக்காமை, செவி கொடுக்க மாட்டார்கள் என்று 2 இடத்துல அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் மடிக்க லாசரு இளைப்பாற போக காரணம், அவன் செவி கொடுத்தான். யாருக்கு செவி கொடுத்தான்? மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுத்ததனால அவன் இளைப்பாறுதலில் பிரவேசித்தான். ஐஸ்வர்யவான் பணம் இருந்துச்சு, ஆனா அவனுக்கு என்ன இல்லை? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனம் இல்லை. அல்லேலூயா. அதனால அவன் எங்க போயிட்டானுங்க? நரகத்துக்கு போயிட்டான். அதனால தான் நான் சொன்னேன், ஐஸ்வர்யம் நல்லது, ஆனால் அது ரொம்ப கேடானது. அல்லேலூயா. இந்த பணத்திமர் அல்லது சுகத்தை அனுபவிக்கிற ஒரு இடம் வந்துட்டா இந்த செவிக்குள்ளே என்ன போகாதுங்க? ஊழியக்காரனுடைய வார்த்தை, பிரசங்கம், வசனம் எதுவும் போகாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். எங்கே? நரகத்துக்கு. அதனால் ஐஸ்வர்யம் ரொம்ப டேஞ்சர். ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது அதன் மேலே உங்கள் கண்ணை என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. இன்னும் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, இன்னும் எப்படி பணத்தை சேர்க்க, அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. தேவனை தேடணும், தேவனை ஆராதிக்கணும். ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கிற இருதயம் அவசியம். ஆமென். அல்லேலூயா. சரி, 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, இப்போ அங்கே ஒரு தலைவனை பார்க்குறோம். யாருங்க? தலைவன் ஒருவன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்? கற்பனைகளை கைக்கொள். அவன், நான் சின்ன வயசுலேருந்தே கற்பனை என்ன செய்கிறேன்? கை கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லி, இன்னும் ஒரு குறை மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. என்ன குறைனா, உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்து துக்கத்தோடு போயிட்டானா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று 25வது வசனம் 24, 25 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னால் ஐஸ்வர்யம் நல்லது, ஆனால் அந்த ஐஸ்வர்யம் ரொம்ப டேஞ்சரானது. ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க விடாது. அல்லேலூயா சொல்லுங்க.
அதனால தான் பவுல் இப்படி எழுதினார், நான் அவரை அறிகிறதற்கும் அல்லது உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கும் தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமா எண்ணுகிறேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒன்று நான் செய்கிறேன், பின்னானதெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி என் லக்கை அடையும்படி நான் தொடர்ந்து ஓடுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ரொம்ப நல்லது. ஆனால் ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது கண்ணை அது மேலே வச்சிடக்கூடாது. அது நம்மளை தேவனை விட்டு என்ன செஞ்சிருங்க, பிரிச்சுரும். அல்லேலூயா. ஆமாம், தாவீதை போல என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதான் மாத்திரம் இல்லாமல் பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் தப்பிச்சுக்குவோம். அல்லேலூயா. சரி, 19ஆம் அதிகாரம் 2வது வசனம், முதல் 2 வசனத்தை வாசிப்போம். ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாயிருந்த சகை. இவனை யாருங்க? இவனும் ஐஸ்வர்யவான் தான். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே, ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் சொல்லுகிறான், 8வது வசனம், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் அநியாயமாக ஒரு பங்கு வாங்கியிருந்தா 4 மடங்கு அவனுக்கு என்ன செஞ்சிடறேன், திரும்ப தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து செயல்பட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமனுடைய குமாரன் அல்லவா. அப்போ நம் தேவ சந்ததியாக இருக்கணும்னா, ரட்சிப்பு உடைய குடும்பமாக நம்முடைய வீடு இருக்கணும்னா, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம கண்ணை விருத்தி அடையும் போது வச்சிடக்கூடாது. ஐஸ்வர்யம் அது பரிசுத்தவான்களுக்கு, அது மகாத்மாக்களுக்கு வேண்டியதுங்கிற எண்ணம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சேர்க்கணும். அடுத்த தலைமுறை 4 தலைமுறைக்கு சேர்க்கணும், பேரம்பிள்ளைகளுக்கு வரைக்கும் சேர்க்கணும். ஊழியத்துக்கா, காணிக்கையா, தசம பாகமா ஒரு பைசா கொடுத்துடக்கூடாது. அப்படின்னா எங்கே போக முடியாதுங்க, தேவ ராஜ்யத்தில் நுழைகிறது கஷ்டம். ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா. ஆனால் நீங்கள் எங்கே போக முடியாதுங்காரு, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுங்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது இருதயத்தை மேலே கண்ணை அவங்க இருதயத்தை அது மேலே வச்சிடக்கூடாது. ஆஸ்திகள் வரும் பொழுது, ஐஸ்வர்யம் வரும் பொழுது நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய, தேவனுக்கு பயன்பட, தேவராஜ்யத்திற்கு பயன்பட நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அப்படி 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வந்துடுங்க. லூக்கா 21:1. கண்ணேறிட்டு பார்த்தபோது, இயேசு கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் ஆமென் காணிக்கை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு. அல்லேலூயா. இப்போ இங்கே எங்கே வருதுங்க, காணிக்கைப்பட்டிக்கு வந்துடுச்சு. ஆமென். அங்கே 2 பேர் ஒரு கூட்டம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அவங்க நிறைய போடுறாங்க. இன்னொரு கூட்டம் ஏழை விதவை, தனக்கு இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சாலுங்களாம், போட்டாள். அவங்கள பார்க்கல இவள் தான் அதிகமாக கொடுத்தவள், தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள்னு சொல்லி தேவன் சாட்சி சொல்லுகிற ஒரு காணிக்கை. அல்லேலூயா. இப்போ ஐஸ்வர்யம் நமக்கு வரும் பொழுது, அல்லது ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது, நம்ம மன திருப்திக்கு காணிக்கை அல்ல, தேவன் சாட்சி சொல்லுகிற ஒரு காணிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நான் வருத்தமாக சொல்கிறேன், விசுவாசிகள் நாம் காணிக்கை தசமபாகங்களை குறித்து எண்ணமற்றவர்களாகவே போய்விடுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம். போன வாரம் சபையில் நான் காணிக்கை போட்டேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க. போன வாரம் நான் காணிக்கை எடுக்கலை, பாட்டு பாடி காணிக்கை எடுக்கலை. ஆனால் ஆராதனைக்கு வந்து, அல்லது சபைக்குள்ளே வந்து, ஆராதனைக்குள்ளே வந்து நான் காணிக்கை போடாமல் திரும்பி போனேன் அப்படின்னா, அல்லேலூயா, நீங்கள் என்ன எண்ணமுடையவர்களாக இருக்கிறீங்க? காணிக்கையை குறித்து எண்ணமற்றவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தருகிற வருமானத்தில் தசமபாகம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமில்லாத விசுவாசிகளாக அநேகர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் என்னன்னா, நாம் தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு காணிக்கை, தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு தசம பாகத்தை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா.
இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் என்னுடைய இதை வஞ்சித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். ஆமென். மல்கியாவில் அப்படித்தானே சொல்லுகிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் என்னுடைய இதை வஞ்சித்து வச்சிருக்கிறீங்க. எனக்குரிய காணிக்கை, எனக்குரிய தசம பாகத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? வஞ்சித்து வைக்கிறீங்க. அதை குறித்து எண்ணம் இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்காம கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கலாம் உங்கள் சந்ததிக்கு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு வசனம் வருகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் வசத்தில் அந்த ஐஸ்வர்யம் போகும். அப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் வசத்தில் அந்த ஐஸ்வர்யம் போகும். நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சதை அவன் ஒரே நாளில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற பாருங்க. ஐஸ்வர்யம் வர வர ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்ட ஆண்டவர் இது ராயனுடையது என்று சொன்ன பொழுது அந்த சோதிக்க புறப்பட்ட அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும். அப்படி என்றால் தேவன் உடையது என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. தசம பாகம் எல்லாம் கர்த்தருடையது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆமென். காணிக்கைகளின் ஆளு உன் தேவனை கனப்படுத்து. பிரைஸலா. அப்ப தேவனுக்குரியது என்று ஒன்று இருக்கிறது, நீங்க அதை மறந்துடக்கூடாது. நீங்க தேவனுக்குரியதை வஞ்சித்து வைக்கிறவர்களா இருப்பீர்களே ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தேவ சாபம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது வெறுங்கையா வராதிங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்யுங்க? வெறுங்கையா. உங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம். நீங்கள் வச்சுட்டு வீட்டில் இது எல்ஐசிக்கு, இது சீட்டுக்கு, இது இந்த மாதம் பாலுக்கு, இது இந்த மாதம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றுமே இல்லை பாஸ்டர் நான் சும்மா வந்தேன் அப்படின்னா ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? அல்லேலூயா. ஆமென். அப்போ உலக காரியங்களுக்கெல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டு இயேசுநாதருக்கு மாத்திரம் இல்லைன்னு கையை விரிக்கிற நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும்? ஆமாவா இல்லைங்களா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஊழியக்காரருக்கு கொடுக்காம வஞ்சிக்கிறோம், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்காம தான் ஏமாத்துறோம். இல்லை, ஆண்டவர் யாரை வஞ்சிக்கிறதா சொல்றாரு? என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க தேவனை வஞ்சிக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். மந்தையில் கடா இருக்கையில், மல்கியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறது ஒரு மனுஷனுக்கல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு, அவர் மகத்துவமான ராஜாவுக்கு கொடுக்கிறோம்ங்கிற எண்ணத்துல கொடுத்தா நாம வஞ்சிச்சு வைக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு அற்பமான மனுஷனுக்கு, ஊழியக்காரனுக்கு தானே கொடுக்குறோம், அவன் குடும்பம் தானே வாழ்ந்திருக்க போகுதுங்கிற எண்ணத்துல நீங்க வரும் பொழுது கொடுக்க மாட்டீங்க. அங்க வஞ்சனை வந்து விடும், வஞ்சித்து வைக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கீங்களா, சபிக்கப்பட்டவங்களா இருக்கீங்களாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஐஸ்வர்யம் நல்லது, ஆனா ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது கண்ணா அது மேல வச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். 500 ரூபா ஆண்டவருக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறோம். 5000 ரூபா கொடுக்கும்போது மனசு என்ன செய்யுதுங்க? அதன் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே கண்ணு போய் 5000 கொண்டு போய் கொடுக்கவா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. அல்லேலூயா. 500னா 500க்கு மேலே தாண்ட, எவ்வளவு ஆண்டவர் தந்தாலும் தான் 500 தான். அல்லேலூயா. எத்தனையோ அதிசயமான காரியங்களை தேவன் செஞ்சாலும் அந்த 500 தான். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். தெளிவாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் மறந்துடாதீங்க. ஐஸ்வர்யம் அது நரகாக்கணிக்குள்ளே கொண்டு போயிடும். ஐஸ்வர்யம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போயிடாது. ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம கண்ணை வைக்கும் பொழுது, ஐஸ்வர்யத்தின் ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது நம் தேவ ராஜ்யத்தை இழந்துருவோம். நம்ம தான் ஐஸ்வர்யத்தை ஆளணும், ஐஸ்வர்யம் நம்மளை ஆண்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஐஸ்வர்யம் அதிகமானாலும் நம்ம தேவ சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற இருதயம் உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொன்னாலும் அதை விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போகிறதுக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கையில் தர்ற ஐஸ்வர்யத்தில், ஆசீர்வாதத்தில், கர்த்தருடைய உண்டியலில் போடுறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்குரியதுன்னு ஒன்று இருக்கிறது, தேவனுக்குரியதுன்னு ஒன்று இருக்கிறது. அதை கட்டாயம் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதை வஞ்சித்து வைத்து நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 23:23 சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். இரக்கமும் நியாயமும் தேவ அன்பு, அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்காம நாம் விட்டுறக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் மேலே, ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவங்களா, ஆண்டவருக்கு பிரயாசப்படுறவங்களா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர்றார், அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பலத்தை தர்றார், அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார், அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு தாளந்துகளை தருகிறார். ஆமென். இந்த தாளந்து உலகத்திற்கோ உலகத்தின் பயன்பாட்டிற்கோ அல்ல. கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உலகத்திற்கோ உலகத்தின் பயன்பாட்டிற்கு அல்ல, தேவ ராஜ்யத்திற்கு, பரிசுத்தவான்களுக்கு, மகாத்மாக்களுக்கு வேண்டியது அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமாம். தேவன் சேர்க்க சொல்கிறத சேர்த்து வைங்க, தேவன் செலவழிக்க சொல்கிறத செலவழிங்க. அல்லேலூயா. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க, மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கு செலுத்துங்க. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சேர்க்க சொல்லாததை நல்லா இடித்து பெருசாக கட்டி, என் ஆத்துமாவே நீ அநேக நாட்களுக்கு நல்ல சந்தோஷமாக அனுபவினா, அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கும், மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமாகில், நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும். அல்லேலூயா. ஆமென். கட்டாயம் ஒரு தேவ பிள்ளை சேர்த்து வைக்கணும். ஆனால் தேவன் சேர்த்து வைக்க சொல்கிறத நம்ம சேர்த்து வைப்போம், தேவன் செலவழிக்க சொல்கிறத நாம் செலவழிப்போம். ஆமென். அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? கட்டாயம் பேசுவார். அம்மாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பாருங்க, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறார். ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமாம். ஊழியக்காரன் குறைவோடு இருக்கும்போது, தேவையோடு இருக்கும்பொழுது, சொப்பனங்களில், தரிசனங்களில் பேசுகிறாரா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமாம். அநேக நாட்களுக்கு முன்பதாக வளர்மதி அக்கா, பாஸ்டர் ஒரு சொப்பனம் கண்டேன், ரொம்ப அடிபட்டு காயமாக இருக்கிறீங்க, ஆஸ்பத்திரி செலவு காசு இல்லை அப்படின்னு சொப்பனத்தில் கண்டேன் அப்படின்னு தசம பாகத்தை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறாரு, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தும் பொழுது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு நீங்கள் அந்த கருத்துக்கு, எண்ணத்திற்கு ஒத்து போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், அன்பு பிரயாசப்பட வைக்கும். யாருக்காக பிரயாசப்படணும்னா, தேவ நாமத்து நிமித்திருக்க பரிசுத்தவான்களுக்காக. வரலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். 1 கொரிந்தியர் 13 திருப்பிக் கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த அன்பை குறித்து 1-2 வார்த்தை வாசித்து நாம் செபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13 முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். பாருங்க, தூதர் பாஷையே பேசினாலும் அன்பு இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு வேதம் நமக்கு என்ன செய்யுதுங்க? கற்றுக் கொடுக்குது. 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும்
சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நான் எனக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வரங்கள் நிறைஞ்சிருக்கு, அப்புறம் ரகசியம், அறிகிற அறிவு, மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம், ஆனால் என்ன இல்லை? அன்பு இல்லைன்னா அது இதெல்லாமே வேஸ்ட்டுங்கிறார். வரங்கள் வேஸ்ட்டு, ரகசியம் வேஸ்ட்டு, விசுவாசம் வேஸ்ட்டு. ஆமென். இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் இதை விட எது தான் முக்கியம் சொல்லுங்க? அன்பு தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம், அவர் போன தீர்க்க தரிசனம் நல்லா சொல்லுவாருங்க. அவர் போய் கை வச்சு ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். அவரை மாதிரி விசுவாசமாக ஜெபம் பண்ணவே முடியாதுங்க. அல்லேலூயா. அந்த பேர் எடுக்கிறத விட அவர் அன்பாக இருப்பாருங்க. மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவராக இருப்பாருங்க. அண்ணன் தம்பி ரொம்ப நேசிப்பாருங்க. பெத்த பிள்ளைகளை ரொம்ப அன்பாக பார்ப்பார், கவனிப்பாருங்க. அப்படின்னு பேர் எடுக்கிறது தான் பரிசு. அப்படித்தான் அந்த வசனம் என்ன செய்யுதுங்க சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கிறது, ரகசியங்களை அறிகிற அறிவு இருக்கிறது, வரங்கள் நல்ல கிரியை செய்கிறது. ஆனால் என்ன கிடையாது? அன்பு கிடையாது. வீட்டை மாட்ட முகம் கொடுத்து பேச மாட்டார். பெத்த பிள்ளைகள்னா பக்கத்துலேயே ஆகாது. பேரம் பேத்தினா சுத்தமாக ஆகாது. சொல்லுங்க அல்லேலூயா. இது வேஸ்ட்டுங்கிறார் ஆண்டவர். ஆமென். அது ஒன்றுமே இல்லை. தமிழில் இங்கிலீஷில் நத்திங், வேஸ்ட்டு, அது பிரயோஜனம் இல்லைங்கிறார். அல்லேலூயா. அதனால் நமக்கு என்ன தான் முக்கியங்க? ஆமாம், அந்த அக்கா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் கதவை பூட்டி உள்ளே இருந்து உபவாசத்தில், ஆமாம் அப்படி தான் அந்நிய பாஷை பேசுங்க. அந்த அக்காட்ட போய் ஜெபம் பண்ணால் சுகமாயிருங்க. அந்த அக்காட்டு போனால் நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி பேர் எடுக்கிறத விட, அல்லேலூயா, அந்த அக்கா குடும்பத்தை, புருஷனை நல்லா கவனிச்சுக்குவாங்க. பிள்ளைகள்னால் ரொம்ப உயிர் அவங்களுக்கு. பிள்ளைகளுக்காக எதையும் செய்வாங்க. எல்லாமே அன்பு நிமித்தம்தான். அப்படின்னு பேர் எடுக்கிறது தான் பெஸ்ட். ஆமாவா இல்லைங்களா? ஆமென். அதனால் நமக்கு என்ன அவசியங்க? அன்பு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படணும். சுபாவ அன்பை நம்ம தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்மளை நேசிக்கிற அன்பு நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம போல பிறனை நேசிக்கிற அன்பு நமக்கு அவசியம். ஆதியில் தேவன் மேலே கொண்டிருந்த அன்பு அவசியம். இதெல்லாம் தேவன் நமக்கு பரிபூரணப்படுத்த அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பின் அடையாளங்களை நம்ம வெளிப்படுத்துவோம். பரிசுத்தவான்களுக்காய் பிரயாசப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், என்ன இருக்குதோ இல்லையோ அன்பு நம்மள இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தனிந்து போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 3:12 ஆண்டவருடைய அன்பை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசியங்கள். எபேசியர் 3:19 வாசிங்கம்மா. 19 வாசிங்க. 3:19. அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா. மேலே இந்த சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பு. பிரைஸ் ஆண்டவருடைய அன்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுங்க? நம்ம அறிவுக்கு அவருடைய அன்பு எட்டவே எட்டாது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய அன்பு எது கெட்டாதுங்க? நம்ம சின்ன மூளைக்கு, சின்ன அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அண்ணன் தம்பி அண்ணனை விசாரிக்க போனவன் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க, வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. போத்திபார் வீட்டில் அடிமை நுகத்தில் அவன் இருக்கிறான். ஆமென். இதெல்லாம் தேவன் அவன் மேலே வச்ச அன்பினால. அப்படின்னா நம்ம ஏற்றுக்குவோமா? நம்ம இருதயம், நம்ம மூளை அங்கீகரிக்குமா? வாய்ப்பே இல்லை. அது எப்படி இது அன்பாகும்? குழியில் போடுறது தேவ அன்பா? அடிமையாக போகிறது தேவ அன்பா? அல்லேலூயா.
ஆனா அந்த பாதை தான் அவன் மேல வச்சிருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் என்று தேவன் அவனை நேசித்ததுனால தான் அந்த பாதையில நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால அவர் அன்பு நம்ம அறிவுக்கு என்ன செய்யாதுங்க, எட்டவே எட்டாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளுகிற வல்லவர்களா ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராக. நாம் அதற்காக ஜெபிக்கணும். ஆமென். பவுல் அப்படிதாங்க ஜெபிக்கிறார். சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாமும் கூட ஜெபிப்போம். எழுதி, ஆண்டவர் உங்க அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளுகிற உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆமென். ஆமாம், யோபு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. எப்போ சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க? எல்லாம் 2 மடங்கு தந்ததுக்கப்புறம் சொன்னால் யோபு ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா நம்ம இருதயம் என்ன செய்யுங்க அங்கீகரிக்கும், ஏற்றுக்கொள்ளும். ஆனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் பாருங்க, அந்த நேரத்தில் யோபுவை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னா நம்ம இருதயம் என்ன செய்யாதுங்க, ஏற்றுக்காது. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அந்த அன்பு அது அறிவுக்கு எட்டாதது தான். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை யோபுவை போல, ஒருவேளை யோசபாத்தை போல, ஒருவேளை யோசேப்பை போல நம்ம போகிற பாதையில் தேவன் நம்மளை நேசிக்கிறார்னு நம்ம அறிவுக்கு அது புரிந்து கொள்ள முடியலைனாலும் உண்மை என்னன்னா ஆண்டவர் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறத விட ஆமென் அவர் ரொம்ப ரொம்ப நம்மளை என்ன செய்றாருங்க, நேசிக்கிறார். உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உள்ளம் எல்லாம் என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு முன்னால இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அதனுடைய நீளத்தையோ அதனுடைய ஆழத்தையோ உயரத்தையோ நம்ம நிச்சயமா அறிந்து கொள்ளவே முடியாதுங்க. அவ்வளவு ஆழமான நீளமான உயரமான அன்பை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை, அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. என் நினப்பாவே இருப்பவரே. கண்களை மூடி ஆண்டோடைய அன்பை எண்ணி பாடுவோமா? உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. ஏழை என்ன நினைச்சவரு, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன அழைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. கண்ணுக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அப்பாவே உங்களை நினைச்சிருக்கிறார், உங்க சந்ததியை நினைத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளை நினைச்சிருக்கிறார். அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை, ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே, அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் தருவாருங்க. நீங்கள் விரும்புகிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் நிச்சயம் தருவார். அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். எதை குறித்து உங்கள் இருதயம் கலங்குகிறதோ, எதில் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு உங்கள் இருதயம் ஏங்குதோ, அதில் நிச்சயம் கர்த்தர் கரம் வெளிப்படும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு குடியில் இருக்கிறீங்களா? அது நல்லதுன்னு கர்த்தரை துதிங்க. இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறீங்களா? அது நல்லதுன்னு கர்த்தரை துதிங்க. ஒரு நாள் வரும், ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். ஒரு நாள் வரும், அநேகரை ஆமென் போஷிக்கிற ஒரு நாள். அந்த நாள் மகிமையின் நாள். அதை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அதை நிச்சயம் கர்த்தர் செய்வார். ரீபா நாமா சதரி ஆம் தானாமா. இன்னைக்கு ஆண்டவர் மகிமையுள்ளவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவனாய் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் ஆண்டவராய் இயேசு புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார். எல்லாராலும் அவமதிக்கப்பட்டவராய் இருந்தார். எல்லாராலும் ஆமென் ஆமென் நிந்தையாய் அவமானமாய் நடத்தப்படுகிற ஒரு இடத்துல இருந்தார். ஆனால் அந்த இடத்துல இருந்தவரை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற இடத்துல, கனப்படுத்துகிற இடத்துல, மகிமையுள்ள இடத்துல, அதிகாரமுள்ள இடத்துல அந்த பிதாவாகி தேவன் வீட்டிருக்க பண்ணுகிறார் இருக்கிறார் என்றால் உங்களையும் அப்படி உயர்த்தவர் வல்லமை உடையவர். உங்கள் அவமானப்பட்ட நிந்தை அனுபவிக்கிற புறக்கணிக்கப்படுகிற இடங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். நிந்தைய பாக்கியமா என்னங்க, அவமானங்களை பாக்கியமா என்னங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களோடு கூட அவரும் நிந்திக்கப்படுகிறார், உங்களோடு கூட அவரும் அவமானப்படுகிறார். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட. ஆமென் ஆமென். உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட. நம்புறீங்களா? நல்ல கையை தட்டி உற்சாகமாக சொல்லுவோமா? என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் கொள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் கொள்ளுதையா. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தி நீர, தானியேலை நினைச்சவரே அலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தி நீர், தானியேலை நினைச்சவரே அலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய மனசுக்காரன். அவரை போல தயவுள்ள இருதயம், அவரை போல அன்பு நிறைந்த இருதயம், அவரை போல இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயபடுத்தவர். ஆமென். உடைய பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்மையாய் மாற்ற அவராலே ஆகும். பிரசன்னத்துக்குள்ளே வந்துடுங்க, அவர் சமூகத்தை நாடி வந்துடுங்க. ஆமாம். நீங்கள் விரும்புகிற சுகம் உங்களை தேடி வரும், நீங்கள் விரும்புகிற நன்மை உங்களை தேடி வரும், நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமென். அவர் பிரசன்னத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவர் சமூகத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவரை நெருங்கி சேரணுங்கிற ஆசையை மாத்திரம் விட்டுறாதீங்க.
ஒருவேளை இன்னைக்கு முடியாமல் இருக்கலாம், அவர் விருப்பம் போல வாழ முடியாமல் இருக்கலாம். ஆசையை விட்டுறாதீங்க. ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும், உமக்காக வாழணும் ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தையெல்லாம் அந்த பூமியில் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமா அவர் பெரிய மனசுக்காரர். அவர் நிச்சயம் நம்மை பயன்படுத்த, அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க, நிச்சயம் நம்மை கண்மலை மேலே உயர்த்த, ஆமேன், அவர் நல்லவராயிருக்கிறார். தானியேலை தலை நிமிர செய்த ஆண்டவர் உங்களையும் தலை நிமிர செய்வார். சத்துருக்கள் நினைச்சாங்க நீ அவ்வளவுதான், தானியேல் செத்துருவான், சிங்க கவியோட வாழ்க்கை முடிஞ்சது அழிஞ்சதுன்னு சொல்லி. இல்லை, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அது வரைக்கும் இருந்ததை விட ஒரு உயர்வை மேன்மையை தானியேல் அனுபவித்து அவன் தலையை நிமிர பண்ணினார், அவனை உயர்த்தினார். தேசத்துல உங்களையும் உயர்த்துவா. அவர் உங்க மேல நினைவாயிருக்கிற தேவன். அங்கு அவர் உங்களை நினைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று அவர் நினைவில் வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டியது என்னதென்று அவர் நினைவில் வைத்திருக்கிறாரு. உங்களை எந்த இடத்துல எப்படி மேன்மைப்படுத்தணும்னு அவர் நினைவில் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அது ஒருபோதும் மாறாது. நீங்க அவர் நினைவாருங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கடந்து போன தோல்விகள், கடந்து போன இழப்புகள், கடந்து போன ஆண்டவரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் மாறட்டும். ஆண்டவரை பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தே நான் இனி உம்மது அண்டையில் இருப்பேன் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டு நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகம் அறிவு கிட்டாத அந்த அன்பு, அறிந்து கொள்ளுகிற கிருபை தாங்கப்பா, பெருசுதான். அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலையில் உங்க முகத்தை நோக்கி பார்க்க தேவனுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஆராதிக்க, வசனங்களை வாசிக்க, வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல இரக்கங்களுக்காய் நன்றி. ஆமென், ஆமென். ஆண்டவரே, கேட்டு விட்டு விடுகிற இருதயம் அல்ல, கேட்டு கீழ்ப்படுகிற ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. வராத பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம், அவர்களை ஆசீர்வதிங்க, தடைகளை மாற்றி வருகிற வாரத்தில் கொண்டு வாங்க. உங்க இரக்கம் இருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எடுக்கிற முயற்சிகள் ஜெயமாய் மாறட்டும். கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை பெருகும்படி, தேவன் கிரியை செய்கிறதை விட்டு கண்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராயிருப்பீரா. ஆமென், ஆமென். ஒரு யோசேப்பின் நிமித்தம் ஒரு போத்திபார் வீடு ஆஸ்வதிக்கப்படுமானால், ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு லோத்து தப்புவிக்கப்பட முடியுமானால், தேவ பிள்ளைகளாகிய உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் அநேகர் தப்புவிக்கப்பட, ஆஸ்வதிக்கப்பட, மேன்மைப்பட கர்த்தர் கிருபையாயிருப்பீரா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு. பிள்ளைகளுக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய், நன்மைக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், தேவன் வைத்திருக்கிற சகல திட்டங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே செயல் இழந்து போவதாக கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். தேவ ஆளுகை, தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு. இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதா. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்கிற நம் யாவரோடும், பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.